the years, as I've come closer and closer to God, ஆனால் வருடங்கள் கடந்து செல்ல செல்ல நானும் தேவனண்டை நெருங்கி செல்ல செல்ல I have learned the truth of what John said when he was 95 years old. யோவான் 95 வயதா இருக்கும் பொழுது என்ன சொன்னாரோ அந்த சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். He said, God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். He who loves knows God. அன்பா இருக்கிறவன் தேவனை அறிந்திருக்கிறான். He who does not love does not know God. அன்பில்லாதவன் தேவனை அறியான். I'm not 95, I'm only 65, but I say that. எனக்கு 95 வயதாகவில்லை, 65 வயதான் ஆகிறது. ஆனால் சொல்லுகிறேன். But I've discovered one thing. ஆனால் ஒன்றை நான் கண்டுகொண்டேன். Those who come close to God know one thing. தேவனண்டை நெருங்கி வருகிறவர்கள் ஒன்றை அறிந்திருக்கிறார்கள். That God is love. தேவன் அன்பா இருக்கிறார். It's not a love that tolerates sin. பாவத்தை பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அன்பு அல்ல. When I love my children, I do not tolerate sickness in their bodies. என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய வியாதிகளை நான் பொறுத்துக் கொள்கிறதில்லை. But when I see my child having leprosy, என்னுடைய குழந்தைக்கு தொழுநோய் வந்துவிட்டால் it's no use preaching to him, get rid of your leprosy, get rid of your leprosy. 10,000 sermons like that will not deliver him from his leprosy. இந்த தொழுநோயை விட்டுவிடு, அதை உன்னுடைய உடம்பில் இருந்து சரீரத்தில் நீக்கிவிடு என்று சொல்லி 10,000 முறை நான் பிரசங்கித்தாலும் அவனுக்கு விடுதலை கிடைக்காது. I know that he needs to be treated. அவனுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் He அறிந்திருக்கிறேன். needs to be given medicine. அவனுக்கு மருந்து தேவைப்படுகிறது, Not sermons. பிரசங்கம் அல்ல. 10,000 sermons will not deliver a child from his sickness. 10,000 பிரசங்கங்கள் ஒரு குழந்தையை வியாதியிலிருந்து விடுதலை செய்யாது. Many preachers are foolish. அநேக பிரசங்கியார்கள் புத்தியீனமாய் இருக்கிறார்கள். I was foolish for நான் many years. புத்தியீனமாய் இருந்தேன். I thought I could deliver people from sickness by preaching against them. அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கிப்பது நிமித்தமாக அவருடைய வியாதியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கலாம் என்று நான் எண்ணினேன். I have learned now I have to love them. ஆனால் இப்பொழுது அவர்களை நான் நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். I have to pray for them more than preach to them. அவர்களுக்கு பிரசங்கிப்பதை காட்டிலும் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். When you have learned that secret, இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, when you have learned more to pray for sinners than preach to sinners, you have become a new covenant servant. பாவிகளுக்காக பிரசங்கிப்பதை காட்டிலும் அவர்களுக்காக ஜெபிப்பதுதான் அதிக முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் மாறிவிட்டீர்கள். The old covenant prophets just preached. பழைய உடன்படிக்கை தீர்க்கதரிசிகள் பிரசங்கிக்க மட்டும் தான் செய்வார்கள். But Jesus came with a new message. ஆனால் இயேசு ஒரு புது செய்தியோடு கூட வந்தார். It says in Hebrews 7:25, he's always living to pray for his people and their failures. எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம், ஜனங்களுடைய தோல்விகளுக்காக அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவராகபடியால் என்று வாசிக்கிறோம். There are very few elder brothers who pray for their people. தங்களுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மிக சொற்பமான மூப்பர்களே இருக்கிறார்கள். They preach to them, பிரசங்கிக்கிறார்கள், they point out all their faults to them in every message. குறைகளையும் செய்தியின் மூலமாக சொல்லுகிறார்கள். What they are saying is right. அவர்கள் சொல்லுகிறது சரிதான். You got leprosy, உனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது, get rid of it. அதை விட்டுவிடு. You got tuberculosis, உனக்கு க்ஷயரோகம் இருக்கிறது, get rid of it. அதை விட்டுவிடு. It is like a doctor ஒரு மருத்துவர் who calls all the patients in his hospital. தன்னுடைய ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியஸ்தர்களையும் கூப்பிடுகிறார். You got cancer, உனக்கு புற்றுநோய் இருக்கிறது, here's the x-ray, எக்ஸ்ரேல சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு get rid of it. அதை விட்டுவிடு. And you got tuberculosis, உனக்கு எலும்புருக்கி வியாதி இருக்கிறது, get rid of it. அதை விட்டுவிடு. And you got leprosy, உனக்கு தொழுநோய் இருக்கிறது, get rid of it. அதை விட்டுவிடு. Here is the blood report, you got AIDS, இங்கே இரத்த சோதனை அறிக்கை இருக்கிறது, அதிலே உனக்கு எய்ட்ஸ் get rid of இருக்கிறது, it. அதை விட்டுவிடு. And those poor patients, அந்த பாவம் பரிதாபமான நோயாளிகள், yeah, whatever the doctor says is right, we have got that. டாக்டர் சொல்லுகிறது சரிதான், எனக்கு அந்த வியாதி இருக்கிறது. They come for next meeting, same message. அடுத்த கூட்டத்துக்கு வருகிறார்கள், அதே செய்திதான். Why haven't you got rid of your leprosy? ஏன் இன்னுமாய் தொழுநோயை நீ விட்டுவிடவில்லை? Why haven't you got rid of your AIDS? ஏன் இன்னுமாய் உனக்கு இருக்கிற எய்ட்ஸ் வியாதி உனக்கு விடுதலை இல்லை? 1 year I've been preaching to you to get rid of your AIDS, you still haven't got rid of it. ஒரு வருஷம் இந்த எய்ட்ஸ் வியாதியிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று பிரசங்கித்தும் இன்னும் உனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே. What sort of hospital is that? அது எப்படிப்பட்ட மருத்துவமனை? My brothers and sisters, சகோதர சகோதரிகளே, I am talking about our churches. நான் நம்முடைய சபைகளை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
We hate sin. நாம் பாவத்தை வெறுக்கிறோம். Praise God for that. அதுக்காக தேவனுக்கு நன்றி. God also hated sin. தேவனும் பாவத்தை வெறுக்கிறார். But in the Old Testament, there was no way of delivering people from sin. ஆனால் பழைய உடன்படிக்கையிலே மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வழி ஒன்றுமே இல்லை. The Bible says the law only showed people the sin. அந்த பிரமாணமானது பாவம் இன்னதென்று மட்டுமே ஜனங்களுக்கு காண்பித்தது. It's like an X-ray. ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை போல. Blood report. ரத்த பரிசோதனை அறிக்கை. You got AIDS. உனக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்கிறது. You got tuberculosis. உனக்கு எலும்புருக்கி வியாதி இருக்கிறது. You got இருக்கிறது. leprosy. உனக்கு தொழுநோய். You got cancer. உனக்கு புற்றுநோய். That's the law. அதான் பிரமாணம். Say, doctor, can you give us some healing? டாக்டர் எனக்கு கொஞ்சம் மருந்து ஏதாவது கொடுப்பீங்களா? No, குணமாக்குவீங்களா? we can't do all that. You got to get rid of it. அதெல்லாம் எனக்கு முடியாது. எப்படியாச்சும் உனக்கு அந்த வியாதியிலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள். And so in the Old Testament they tried and tried and tried and they couldn't get rid of it. ஆகவே பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. But praise God, Jesus came with a new message. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஒரு புது செய்தியோடு கூட வந்தார். The first promise in the New Testament is Matthew 1:21. புதிய உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம் மத்தேயு 1:21. He will save his people from their sins. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். That is the meaning of the name Jesus. இயேசு என்ற பெயருக்கு இதுதான் பொருள். All of us use the name Jesus. நாம் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம். Please see the first time in the New Testament, the first time in the Bible the word Jesus comes. வேதத்திலேயே முதலாவது இயேசு என்ற பெயர் எங்கே வருகிறது என்பதை தயவு செய்து பாருங்கள். That is in Matthew chapter 1. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இது வருகிறது. Where it talks about the genealogy of Jesus Christ. அங்கே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை குறித்து பேசப்பட்டிருக்கும் பொழுது And it tells us the first time the word Jesus was uttered on this earth. இந்த பூமியிலே இயேசு என்ற பெயர் முதலாவது உச்சரிக்கப்பட்ட நேரம். Now in the last 2000 years that name has been uttered millions of times by millions of people. கடந்த 2000 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களால் கோடிக்கணக்கான முறை இந்த இயேசு என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டு வருகிறது. But the first time the name Jesus was used on this earth, இந்த பூமியிலே முதல் முறையாக இயேசு என்ற பெயர் சொல்லப்பட்ட பொழுது is Matthew 1:21. அது மத்தேயு 1:21. Where the angel came to Joseph அங்கே தூதன் யோசேப்பினிடத்திலே and வருகிறான். said, you shall call his name Jesus. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Why? ஏன்? Because he will save his people from their sicknesses, from their sins. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிக்கிறார். That is like a new message. இது ஒரு புது செய்திதான். It's like the doctor getting up one day and telling the patients, டாக்டர் ஒரு நாளில் எழுந்து நின்று நோயாளிகளை பார்த்து சொல்லுகிறார், okay my dear patients, சரி என் அருமையான நோயாளிகளே, now for so many years I have only given you the blood report and the x-ray and told you about your sin. எவ்வளவு ஆண்டுகளாக நான் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வைத்து இரத்த பரிசோதனை அறிக்கையை வைத்து உங்களுடைய பாவங்களை பற்றி சொன்னேன், வியாதிகளை பற்றி சொன்னேன். Today I have a new message for you. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு புது செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். We are going to treat your sickness from today and deliver you from your sickness. இன்றிலிருந்து உங்களுடைய நோய்க்கு நாங்கள் சிகிச்சை கொடுத்து நோயிலிருந்து உங்களை விடுதலையாக்குவோம். And we will not let you go from this hospital till you are completely healed. முழுமையாக குணமடையும் வரை இந்த மருத்துவமனைக்கு நீங்கள் இங்கு செல்ல வேண்டாம். Oh, those patients will say hallelujah. அந்த நோயாளிகள் அல்லேலூயா என்று சொல்வார்கள். Because till now they only heard about the blood report and the x-ray, that's all. இதுவரை அவர்கள் கேட்டதெல்லாம் தங்களுடைய இரத்தத்திலே இருக்கக்கூடிய வியாதியை பற்றியும் தங்களுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பற்றியும் தான் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். I want to ask all of you who are preaching in your churches, சபையிலே பிரசங்கிக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், are you giving your brothers and sisters blood reports and x-ray reports, or are you treating them for healing them? நீங்கள் உங்கள் சபையிலே ஜனங்களுடைய இரத்த பரிசோதனை அறிக்கையையும் அல்லது எக்ஸ்ரே அறிக்கையும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களா? You may have the latest equipment for blood report and scan report and it may be absolutely accurate. உங்களுக்கு நவீன கருவிகளை வைத்து இரத்த பரிசோதனை செய்யலாம், ஸ்கேன் எடுக்கலாம், அது சொல்லுகிறதெல்லாம் 100% உண்மைதான். Your laboratory may be the best in Tamil Nadu, giving the accurate report of people's condition. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பரிசோதனை கூடத்தை காட்டிலும் உங்களுடைய பரிசோதனை கூட மிகவும் சரியான நுணுக்கமான அறிக்கைகளை தரக்கூடியதா இருக்கலாம். But with all the thousands of accurate reports you give, ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான நுணுக்கமான அந்த அறிக்கைகளை காட்டிலும், if you don't heal a patient of their sin,
அவருடைய பாவத்திலிருந்து அந்த நோயாளிக்கு நீங்கள் குணம் கொடுக்கவில்லை if you என்றால், don't deliver the patient from his worldliness, அவருடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய விசுவாசிகளை நீங்கள் விடுதலையாக்காவிட்டால், you can only criticize it and criticize it and criticize it with your blood reports and your x-ray reports. உங்களுடைய இரத்த பரிசோதனை அறிக்கையை வைத்துக் கொண்டும் எக்ஸ்ரே அறிக்கையை வைத்துக் கொண்டும் நீங்கள் அவர்களுக்கு குறை சொல்லிக் கொண்டே இருக்கலாமே ஒழிய, Then you're not a good doctor. அப்படி இருந்தால் நீங்கள் நல்ல டாக்டர் அல்ல, Then you're not a good preacher. நல்ல பிரசங்கியாரும் அல்ல. I don't blame you. I was like that myself for many years. நான் உங்களை குற்றப்படுத்துவதில்லை, ஏனென்றால் அநேக ஆண்டுகளாக நானும் அப்படித்தான் இருந்தேன். Because in those days I knew the Bible, but I didn't know God so well. ஏனென்றால் அந்த நாட்களிலே நான் வேதத்தை அதிகமாக அறிந்திருந்தேன், ஆனால் தேவனை அந்த அளவு நான் அறியாதவனாக இருந்தேன். A lot of brothers and who preach the word, they know their Bible, but they don't know God. அநேக பிரசங்கியார்கள் தங்கள் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். The Bible is a book of righteousness. வேதம் என்பது நீதியின் வேதம். God is a God of love. தேவன் அன்பின் தேவன். In the Old Testament, they only had the book, பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு இருந்ததெல்லாம் அந்த புத்தகம் தான், the book of the law. பிரமாணத்தின் புத்தகம். There was no love in it. அதிலே அன்பு இல்லை. Only accurate blood reports, accurate x-ray reports. நுணுக்கமான இரத்த பரிசோதனை, நுணுக்கமான எக்ஸ்ரே அறிக்கைகள் தான் இருந்தது. And when sick people read their blood report, they get discouraged. வியாதியஸ்தர்கள் அந்த அறிக்கையை வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகிறார்கள். When they read their x-ray report, they get discouraged. அவர்கள் எக்ஸ்ரே அறிக்கையை வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகிறார்கள். And they say, this is correct, there is nothing wrong with this. இந்த அறிக்கை சொல்கிறதெல்லாம் சரிதான், அதிலே தவறில்லை. These are not like the false preachers who give us wrong reports. தவறான அறிக்கையை கொடுக்கக்கூடிய பொய்யான பிரசங்கியாரை போல அல்ல. No, our preacher preaches against sin. எங்களுடைய பிரசங்கியார் பாவத்தை குறித்து சரியாய் பிரசங்கிக்கிறார். His laboratory gives correct reports. அவருடைய பரிசோதனை கூடம் சரியான அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது. The only problem is nobody is getting healed. பிரச்சனை என்னவென்றால் யாருமே குணமாக்கப்படவில்லை. People are still getting angry. ஜனங்கள் இன்னும் கோபப்பட்டு People are கொண்டிருக்கிறார்கள். still fighting with one another. இன்னுமாய் ஒருவரோடு சண்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். And people still hate one another. இன்னும் ஜனங்கள் ஒருவரை வெறுக்கிறார்கள். And they haven't come into the experience of the love of God. இன்னுமாய் தேவ அன்பின் அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் வரவில்லை. You know why, my brothers and sisters? என் சகோதர சகோதரிகளே, ஏன் தெரியுமா? I'll tell you the truth. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். We don't need a new message. நமக்கு ஒரு செய்தி தேவையில்லை. We need a new experience of God. நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய அனுபவம் தேவை. We need to be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். We need to go beyond speaking in tongues. அந்நிய பாஷையை பேசுவதை காட்டிலும் அதிகமாக நாம் கடந்து போக வேண்டியவர்களாக We இருக்கிறோம். need to experience what Jesus said to his 11 disciples. நம்முடைய 11 சீஷர்களுக்கு இயேசு எதை சொன்னாரோ அதை நாம் அனுபவிக்க When the வேண்டியவர்களாக Holy Spirit has come upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது, Acts 1 verse 8, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம், you will receive power. நீங்கள் பலனடைந்து, You will receive power. நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீர்கள். Power for what? எதற்காக பலன்? Power to love. நேசிக்கும்படியான பலன். Power to love people who hate you. உங்களை வெறுக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய பலன். Power to love people who are sinners. பாவிகளா இருக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடிய பலன். It's like telling a doctor, ஒரு டாக்டரிடத்திலே போய் சொல்வதை போல, you are going to get equipment, medicine to cure people of their sicknesses. உங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து குணமாக்கக்கூடியதான கருவிகளையும் மருந்துகளையும் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்வது போல, There is one mark of the Holy Spirit filling our hearts. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப ஒரு அடையாளம் இருக்கிறது. He gives you power to love unlovely people. நேசிக்க கூடாதவர்களை நேசிக்கத்தக்கதான அன்பை அவர் கொடுக்கிறவராய் He இருக்கிறார். gives you power to love sinners பாவிகளை நேசிக்கக்கூடிய ஒரு நேசத்தை கொடுக்கிறார். and to hate sin. பாவத்தை வெறுக்கக்கூடிய வெறுப்பை கொடுக்கிறார். Power to love worldly people but to hate the world. உலகத்தை வெறுப்பதற்கும் உலக ஜனங்களை நேசிப்பதற்கும் உள்ள வல்லமை. We have not, when you don't have the Holy Spirit, you can't separate these two. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இல்லாத பட்சத்திலே நீங்கள் இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. Like I said about the preacher, நான் ஒரு பிரசங்கியாரை சொன்னதை போல, I can't cast out the demon, so I'll cast you out. நான் அந்த பிசாசை விரட்ட முடியவில்லை, ஆகவே உன்னையே விரட்டி விடுகிறேன். Or like a doctor saying, அல்லது ஒரு டாக்டர் சொல்வதை I போல, can't heal your cancer, so I'll throw you out of the hospital. உன்னுடைய புற்றுநோயை என்னாலே குணமாக்க முடியாது, ஆக உன்னையே இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறேன். Is that the way to solve a problem? பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுதான் வழியா? I heard a story once ஒருமுறை ஒரு கதையை கேட்டிருக்கிறேன். in one district in Kerala. கேரளாவிலே ஒரு மாவட்டத்திலே They wanted to have
a record that 100% of people in our district are all educated. That means they can read and write. இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் 100% மக்களும் எழுத படிக்க அறிந்தவர்கள் என்றதான ஒரு அறிக்கையை அவர்கள் தயார் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கை வேண்டும் என்று விரும்பினார். That means if they can at least write their own name in Malayalam, okay, that means they are. குறைந்தபட்சம் அவர்கள் தங்களுடைய பெயரை மலையாளத்தில் எழுத தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள். Because they wanted to hold the record. We are the first district in this whole state that everybody is literate. இந்த முழு மாநிலத்திலே எங்களுடைய மாவட்டம் தான் 100% படிக்க எழுத தெரிந்தவர்கள் இருக்கிற மாவட்டம் என்ற பெயரை வாங்க விரும்பினார்கள். So they went surveying all the people. ஆகவே அவர்கள் எல்லா ஜனங்களிடத்திலேயும் போய் அவர்கள் ஒரு சர்வே நடத்தினார்கள். Everybody could write their own name. எல்லாரும் தங்களுடைய சொந்த பெயரை எழுத அறிந்தவர்களாக இருந்தார்கள். Except one very old man. ஒரு வயசான ஒரு தாத்தா இருந்தார். He was some 75 years old. அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. Never studied. படிக்கவே இல்லை. And he had no interest in studying also. படிப்புல விருப்பமும் அவருக்கு இல்லை. They tried to tell him, please let us explain just how to write your name. இப்படிதான் தாத்தா அவங்க பேரை எழுதணும்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி கொடுத்தாங்க. Not interested. அவருக்கு அதுல விருப்பமே இல்லை. So how to get this record when this one man is like this stubborn in the district? ஆகவே இந்த ஒரு ஆள் படிக்கவும் விருப்பம் இல்லை, எழுதவும் விருப்பம் இல்லை, இவரை வச்சுக்கிட்டு எப்படி நமக்கு 100க்கு 100 எழுத படிக்க தெரிந்தவர்கள் என்றதான பெயரை பெறுவது என்று யோசித்து பார்த்தார்கள். So one night somebody threw him into the river and drowned him. ஆகவே ஒரு நாள் இரவுல அந்த தாத்தாவை தூக்கி தண்ணில போட்டாங்க, ஆத்துல போட்டாங்க. And killed him. ஆத்துல போட்டு அவர் செத்து போயிட்டார். Then they sent the report the next day. We have got 100% record. Everybody is literate in our district. அடுத்த நாளிலேயே அந்த அறிக்கை வந்து விட்டது. எங்களுடைய மாவட்டத்திலே எல்லாருமே எழுத படிக்க தெரிந்தவர்கள் 100க்கு 100 என்று சொன்னார்கள். It's very easy to build a church like that. இப்படிப்பட்ட சபையை கட்டுவது மிகவும் எளிது. Throw out all the people. எல்லாரையும் வெளியே அனுப்பி விடுங்கள். And we have got a pure church now. இப்பொழுது எங்களுக்கு பரிசுத்தமான சபை இருக்கிறது. Are we doing that? நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோமா? Jesus didn't do that. இயேசு அதை செய்யவில்லை. You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Him that cometh to me, I will never cast out. என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை. No one can pluck you out of my hand. இந்த கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பிடுங்க முடியாது. If you go away on your own, நீங்களாகவே போய்விட்டால் that is another thing. அது வேறு ஒரு காரியம். So many people went on their own and Jesus never went after them. அநேகர் தாங்களாகவே அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இயேசு அவர்கள் பின்னாக செல்லவில்லை. We have had people in Bangalore who left our church. I never went after even one of them. பெங்களூர் சபையிலே அநேகர் தாங்களாகவே சபை விட்டு போய்விட்டார்கள். நான் ஒரு காலம் அவர்களை பின்னாக சென்றதே இல்லை. You can go. அவர்கள் போகட்டும். Jesus also let people go. இயேசுவும் ஜனங்களை போக அனுமதித்தார். Will you go and marry a girl who does not want to marry you? உங்களை திருமணம் செய்ய விருப்பமில்லாத ஒரு சகோதரி ஒரு பெண்ணை நீங்கள் போய் திருமணம் செய்வீர்களா? He says, no, I don't want to marry you. I don't want to marry you. I don't want to marry you. ஐயா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை நீங்க போய் கல்யாணம் பண்ணுவீங்களா? Drag her to the wedding hall and say, come on, marry me. நீங்க போய் அந்த பெண்ணை இழுத்து வந்து திருமண கூடத்திலே உட்கார வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவீங்களா? Jesus also doesn't do that. இயேசுவும் அப்படி செய்வதில்லை. But he loves sinners. ஆனால் அவர் பாவிகளை நேசித்தார். And he told his 11 apostles, அவர் தம்முடைய 11 அப்போஸ்தலருக்கும் சொன்னார், you are not ready to preach the gospel even though you heard me preach to you for 3.5 years. 3.5 வருடங்களாக நான் பிரசங்கித்ததை நீங்கள் கேட்டிருந்தாலும் கூட நீங்கள் இன்னும் பிரசங்கிப்பதற்கு ஆயத்தமாகவில்லை. You got good understanding. உங்களுக்கு நல்ல விளக்கம் இருக்கிறது. You understood the message. செய்திகளை விளங்கிக் கொண்டீர்கள். But you are not ready. ஆனாலும் நீங்கள் தயாராக இல்லை. Because you don't have love in your heart yet. ஏனென்றால் இன்னுமாய் உங்கள் உள்ளத்திலே அன்பு இல்லை. You are like the person who will throw out the man because you can't cast out the demon. பிசாசு விரட்ட முடியாதபடியில் அந்த ஆளையை தூக்கி வெளியே போடக்கூடிய ஒரு மனிதனை போல இருக்கிறீர்கள். You will drown that illiterate person because you want a record that the whole district is. எழுத படிக்காத தாத்தாவை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு கொல்ற மாதிரி, ஏன்னா நீங்க 100க்கு 100 எழுத படிக்க தெரிந்தவர்கள்ன்றதான பெயரை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You will throw out the person whom you cannot treat in your hospital. உங்களுடைய மருத்துவமனையிலே நீங்கள் சிகிச்சை கொடுக்க முடியாத நபரை நீங்கள் தூக்கி வெளியே So he எறிந்து said, don't go and preach. ஆகவே நீங்கள் போய் பிரசங்கிக்க வேண்டாம். You please wait here and pray for a few days. நீங்கள் இங்கேயே தங்கி இருந்து ஒரு சில நாட்கள் ஜெபியுங்கள். And then the power of God will come and fill your heart. அப்பொழுது தேவனுடைய வல்லமை வந்து உங்கள் உள்ளத்தை நிரப்பும். And it will fill you with such love. அவ்வளவு அன்பினாலே அது நிரப்பும். Love will flow from you like a river. ஒரு வெள்ளத்தை போல புரண்டு ஓடும் அந்த அன்பு. Because it will flood your heart. There won't be place in your heart. It will flow out. அது உங்கள் உள்ளத்தை நிரப்புகிறபடினாலே உள்ளத்திலே இன்னுமா இடமில்லாதபடினாலே அது வெளியே வந்து ஓடும். You know how if you got a sump in your room and you put the pump on, it fills the tank over on top. உங்க வீட்ல தண்ணி தொட்டில கீழே சம்புல தண்ணி இருக்கு.
நீங்க அந்த மோட்டரை பம்பை போடுறீங்க, போட்ட உடனே தண்ணி மேலே ஏறுது. And then what happens after some time? அங்க மேல இருக்கிற தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கிறது? It overflows. அந்த தண்ணி நிரம்பி அது வெளியே வழிகிறது. And that's the time you know you got to switch off the pump. அப்பொழுதுதான் நீங்கள் போய் பம்பை நிறுத்த வேண்டும், பம்பை நிறுத்து என்று சொல்கிறார். But with God's water flow, ஆனால் தேவனுடைய தண்ணீர் நிரம்பி வழியும் பொழுது He never switches off the motor. ஆண்டவர் மோட்டாரை போய் நிறுத்துவதே கிடையாது. No. இல்லை, It just keeps on overflowing. அது நிரம்பி வழிந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. Because that is the purpose. ஏனால் அதுதான் நோக்கம். That the motor is working அந்த மோட்டார் ஓடிக்கொண்டே இருக்கிறது. and the tank is always overflowing. அந்த தண்ணீர் எப்பொழுதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. Is it like that in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? That is how God wants it in your life. இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And I believe that is the way in which our churches must be different from all the other churches. இப்படித்தான் மற்ற சபைகளை காட்டிலும் நம்முடைய சபையானது வித்தியாசமானதா இருக்க வேண்டும்.